3க்கு போகலாம் சேமிப்பிலிருந்து வளர்ச்சிக்கு. ஓகே, இதுவரைக்கும் செலவுகளை குறைச்சு பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த கட்டம். சேமிச்ச பணத்தை சும்மா பீரோல வைக்காம அந்த பணத்தை நமக்காக எப்படி வேலை செய்ய வச்சு அதை வளர்க்கறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு செலவுகள்ல மளிகை, பெட்ரோல் மாதிரியே கரண்ட் பில்லும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இந்த சார்ட்ல பாக்குற மாதிரி தேவையில்லாதப்போ ஓடுற ஃபேன், லைட், ஏசி இதெல்லாம் கொஞ்சம் கவனமா ஆஃப் பண்ணாலே போதும். ஒவ்வொரு மாசமும் கரண்ட் பில்ல ஒரு கணிசமான தொகையை நம்மால மிச்சப்படுத்த முடியும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குடும்பத்தோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு இல்லரசுகளோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு நீங்க கட்டுற ஒரு பாதுகாப்பான கோட்டை மாதிரி. சேமிச்ச பணத்தை உண்டியல்ல போட்டா அது அப்படியே தான் இருக்கும், வளராது இல்லையா? அத முதலீடு பண்றதுதான் புத்திசாலித்தனம். இஎல்எஸ்எஸ் மாதிரியான திட்டங்கள்ல முதலீடு செஞ்சா உங்க பணம் வளர்றதோட உங்களுக்கு வருமான வரிச்சலுகையும் கிடைக்கும். இல்ல ரிஸ்க் வேணாம்னு நினைச்சா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போடலாம். உங்க பணம் பாதுகாப்பா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வட்டியும் கிடைக்கும். உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு உங்களுக்கு